மேகதாஸ் சொன்னது போல எனக்கு இன்றைக்கு வரை அந்த விண்ணப்பமும் கிடைக்கப்பெறவில்லை. நான் என்னுடைய வாக்குச்சாவடி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் சென்று அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். இன்று வரை எங்கள் குடும்பத்தாருக்கு எங்கள் பகுதிக்கு விண்ணப்பமே வந்து சேரவில்லை. இந்த அளவில் இருக்கக்கூடிய நிலையில் தான் 2 நாட்களுக்கு முன்பாக ஏறக்குறைய தமிழகத்தில் 5 கோடி வாக்காளர்களுக்கு நாங்கள் விண்ணப்பத்தை வழங்கிவிட்டோம். 1,41,00,000 வாக்காளர்கள் மட்டுமே மீதம் என்று செய்தி வெளியிடப்பட்டது. நான் அந்த 1,41,00,000 நானும் ஒருவன். இந்த மட்டத்தில் தான் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் இந்த எஸ்ஐஆர் பணி நடைபெற்றது. அன்றைக்கு நீங்கள் யாரும் எதிர்க்கவில்லை. இதற்கு முன்னம் 2 முறை நடைபெற்றுள்ளது என்றெல்லாம் சொல்கிறார்கள். தொடர்களே, மேலெழுந்த வாரியாக பார்க்க போனால் அது சரிதானே என்கின்ற ஒரு எண்ணமும் வரக்கூடும். ஆனால் உள்ளபடியே கடந்த காலங்களில் இந்த தேர்தல் ஆணையத்தின் சீர்திருத்தமானது இறந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்களை பட்டியலில் இருந்து நீக்குவது, புதிதாக 18 வயதை எட்டியவர்களை பட்டியலில் சேர்த்திருப்பது சரியா? இந்த டெலிஷன் அண்ட் அடிஷன் என்கின்ற 2 பணிகளை தவிர்த்து மற்ற எந்த பணிகளையும் அவர்கள் சீரியஸாக எடுத்து பார்க்கப்படவில்லை. ஒருவர் இருக்கிறார், அவர் ஓட்டு அளித்துக் கொண்டிருக்கிறார், அவர் இன்றைக்கும் உயிருடன் இருக்கிறார். முகவரி மாற்றம் இருந்தால் சாத்தியமே தவிர மற்றபடி அந்த மனிதன் உயிருடன் இருப்பதற்கான அடையாளத்தை அவரிடமே கேட்பது என்கின்ற ஒரு மிக கேவலமான ஒரு செயலை, கேலிக்குரிய செயலை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த பணிகள் என்றால், நேற்று அதன் முதற்கட்ட நோக்கம் நிறைவேறியதை நாம் பார்த்தோம். ஏறக்குறைய 64 லட்சம் வாக்காளர்களுக்கும் மேலாக நீக்கப்பட்ட பீகாரில் 173 அந்த எம்எல்ஏ அந்த தொகுதிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் சேர்த்திருப்பார்களே, ஆனால் அது தொகுதி நிலைமை மாறி இருக்கும் என்கின்ற செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்கு வித்தியாசம் என்பது நீக்கிய வாக்காளர்களின் அந்த வாக்கு வித்தியாசத்தை விட குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் இங்கே கூடி ஏறக்குறைய 15 நாட்களுக்கும் மேலாக அவர்கள் பணி துவங்கியதாக சொல்லப்படுகின்ற இந்த சூழலில் நாம் இன்றைக்கு இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். மீதம் 15 நாட்களே உள்ளன. 15 நாட்களில் 5 கோடி பேருக்கு விண்ணப்பம் அளித்தவர்கள் இன்னும் 3-4 நாட்களில் மீதி இருக்கக்கூடிய அந்த 1,41,00,000 விண்ணப்பம் வழங்கிவிட்டோம் என்கின்ற ஒரு செய்தியை கொடுப்பதற்கு நீண்ட நேரம் ஆகாது. எனவே அதையும் நாம் பார்க்கத்தான் போகிறோம். தொடர்களே, இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த தீவிர வாக்காளர் அந்த சீர்திருத்தம் என்பது நாம் மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றால் நாம் இதை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். பொதுவாக நமக்கு ஏதேனும் ஒரு சலுகைகள் பெறப்படுகின்றன, ஒரு பொருளை வாங்கினால் அதற்கு ஒரு இலவசம் உள்ளது என்றால் நம்முடைய மக்கள் அந்த கடையிலேயே நின்று இதிலே குறிப்பிடப்பட்டுள்ள அந்த இலவச பொருள் எங்கே என்று கேட்பார்கள். ஒரு பொதுவான ஒரு சலுகை என்றால் நாம் காண்பிக்கக்கூடிய ஆர்வமானது கடந்த தேர்தல் காலங்களில் நம் அனைவருக்குமே தெரியும். தேர்தலுக்கு முன்னமாக வாக்காளர் அந்த முகவரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலோ அல்லது அந்த தாலுகா ஆபீஸ் என்று கொள்ளக்கூடிய அந்த அலுவலகங்களில் வாக்காளர் பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் அதை சென்று சரிபார்த்து தங்கள் பெயர் விடுபட்டுள்ளதா என்பதை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு திட்டம் பல்வேறு காலங்களாகவே தேர்தலுக்கு முன்னர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் நண்பர்களே, அங்கே நேரடியாக எந்த ஒரு வாக்காளரும் சென்று என்னுடைய பெயர் இதில் சேர்க்கப்பட்டுள்ளதா, என் முகவரி சரியாக உள்ளதா, எனக்கு ஓட்டு உள்ளதா என்பதனை பார்த்ததாக எனக்கு தெரிந்து நான் அறிந்ததில்லை. அரசியல் கட்சிகள், நம்மை போன்ற இயக்கங்கள் அதை சென்று பார்த்து இதில் இவர்கள் விடுபட்டுள்ளார்கள் என்று நமக்கு தெரிந்த பகுதிகளை நாம் குறிப்பிட்டதுதான் நடந்துள்ளதை தவிர நேரடியாக வாக்காளர்கள் யாரும் சென்று அங்கே பார்த்ததாக இதுவரை நடந்ததில்லை. இந்த சூழலில் உனக்கான வாக்கை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக 1 நாள் 2 நாள் அல்ல, ஏறக்குறைய 1 வாரம் ஆனாலும் நீங்கள் வீட்டிலேயே காத்திருந்து அந்த தேர்தல் அலுவலர் வரும்போது அந்த பூர்த்தி செய்ய முடியாத, இன்னும் சொல்ல போனால் அந்த விண்ணப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த அலுவலருக்கே தெரியாத அந்த விண்ணப்பத்தை பெற்று நான் பூர்த்தி செய்து அதை கொடுத்து அதனுடைய ஒப்புகையை பெற்று
நிச்சயமாக நம் மக்களில் பெரும்பாலானவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். இந்த திட்டம் என்பது அவர்களுடைய நோக்கம் நிறைவேறுகின்ற வகையில், அவர்கள் எண்ணம் ஈடேறுகின்ற வகையில் ஏறக்குறைய 30-40% உண்டான அந்த வாக்குகளை கழிப்பதற்கு, வாக்குகளை நீக்குவதற்கு ஒரு வாய்ப்பாகவே அமையும். எனவே மீதம் இருக்கிற காலங்களில் நம்மை போன்றவர்கள் நம் சார்ந்திருப்பவர்களுக்கான வாக்காளர் உரிமைகளை பெற்று தருவோம், அதை பற்றி மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்பது திண்ணமாக இருந்தாலும், ஆனால் அது முழுமையாக செய்துவிட முடியுமா என்றால் சாத்தியம் குறைவுதான். எனவே நாம் இந்த மீத நாட்களில் வாக்குகளை சேகரிப்பது, இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதோடு இந்த திட்டத்தை மொத்தமாக நீக்குவதற்கும், எப்படி அரசியல் சாசனத்தில் முதல் சட்ட திருத்தம் ஏற்படுத்துவதற்கு தமிழகத்தை சார்ந்த செண்பகம் துரைசாமி வழக்கு ஒரு காரணமாக அமைந்து பெரியாரின் மூலமாக அந்த அகில இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் திருத்தத்தை நாம் ஏற்படுத்தினோமோ, அதை மனதிலே கொண்டு இந்த வாக்காளர் இந்த சீர்திருத்தமே செல்லாது என்கின்ற வகையில் தமிழகம் சார்ந்து நாம் வேலை செய்தால் மட்டுமே இனி வரும் காலங்களில் மற்ற மாநிலங்களுக்கு உண்டான தேர்தலுக்கும், நம் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய நம்முடைய மாநிலத்துக்கு உண்டான தேர்தலுக்கும் அது சிறப்பாக நடைபெறுவதற்கு, மக்களின் எண்ணத்துக்கு ஏற்ப நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக இந்த 2 ஆண்டுகளில் இந்த மக்கள் தேர்தல், மாநில தேர்தல்களை நாம் கடந்தோமையானால் நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிடும். நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் நினைத்தது போன்று, அவர்கள் எண்ணம் நிறைவேறுவது போன்று முடிவுகளை அறிவித்து தேர்தலை நடத்துவார்கள் என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை நாம் உணர்ந்து, இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வது, அதை மக்களுக்கு பயிற்றுவிப்பது, மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது, இது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்துவதோடு இந்த திட்டத்தை மொத்தமாக எதிர்ப்பதற்கு SIR அபாலிஷ் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த திட்டத்தை அகற்றுவதற்குண்டான அந்த வேலை திட்டத்தையும் நாம் திட்டமிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி அமைகிறேன். நன்றி. எனக்கு முன்பு பேசிய நேரத்தில் கோயிலை ஆசிரியர் நகர திராவிட இளைஞர் தலைவர் எல்லோரும் அந்த கருத்தை சொன்னாங்க தான் மக்கள்கிட்ட எடுத்து செல்லணும். அந்த பணியை நாங்கள் வட வழியில் திங்கட்கிழமை நாளை 4:30 மணிக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தோழர்களும் அந்தந்த ஏரியாவில் பண்ணால் தான் மக்களுக்கு இது சென்றடையலாம். மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க இதோடைய சீரியஸ்னஸ் இல்லை. நாகராஜ் சொன்ன மாதிரி காசு சொன்னாங்க, அந்த ஃபார்ம் உள்ளதே இவ்வளோ இருக்குது. எங்கள் அலுவலகத்திலே எங்கள் அலுவலர்கள்லாம் அதை பண்ணணுமா இதை பண்ணுவோம். நான் சொன்னேன் போய் அங்கே போய் பூத்தில் போய் பார்த்துட்டு வரேன். அதான் அங்கே விட கன்ஃபியூஷன். 1-3 ஃபில்லப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரோடு வந்து பார்த்துட்டு போனார். வடவழியில் அங்கே வந்து பார்த்துட்டு இன்னொரு இடத்துல மேலே மட்டும் சொல்கிறாங்க 3 ஃபில்லப் பண்ணாலும் சரி மேலே மட்டும் பண்ணால் போதும். இவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்தால் எப்படி நம்ம ஓட்டுக்கு நம்ம பேர் வரப்போகுது? ஒரு பேர் அதுவும் நம்ம பாரத பிரதமர் எல்லாருமோ சகாப்தம் செய்கிறாங்க. மாமல்லவர் வந்து தேசிய சாலையில் காட்சி கொடுக்காரு. அங்கேருந்து காசிக்கு ட்ரெயின் விடுறாங்க. அங்கேருந்து போகிற நாகர்கோவிலுக்கு தூத்துக்குடிக்கு ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் விடுறாங்க. காசிக்கு இலவச ட்ரெயின். இங்கே காசு கொடுத்து அங்கெல்லாம் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. அங்கே உள்ள ட்ரெயின் இங்கே காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தால் நம்ம ட்ரெயின் விட போகிறதில்லை. அங்கே போனோம்னா ஒரிசாவில் போய் என்ன சொல்கிறாரு, பாண்டியன் அவர் கோயில் உள்ள சாலை கஜானாவே தூக்கி வந்துட்டாரோ. 2 வாரத்தில் நாங்கள் கலெக்ஷன் பண்ணோன்னே சாலையை வாங்கிட்டு வந்து கல்யாணம் போகும்போது எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குறோன்னு இன்னைக்கு வரையும் சாலையை கொடுக்குறாங்க. கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். பாண்டியன்கிறது ஒரிசாக்கார அவர் IAS. அவருடைய தொழிலை வந்து ஒரிசாவில் IAS கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவரை போய் தமிழ்நாடு பிடிச்சிருந்த கொள்ளையடிக்காதுன்னு சொன்னால் எந்த வகை நியாயம்? அதை விட பீகாரில் இங்கே உள்ள பீகாரிகள்லாம் தமிழ்நாட்டில் மரியாதை இல்லாமல் நடந்தது. கவுன் சொல்லிட்டு நம்ம முதல்வர் கேட்டிருக்காரு. அப்படி நடந்ததா அங்கே வந்து பேசுறீங்க. 19 வர அங்கே வந்து பேசுறீங்க. ஒரு பாரத பிரதமர் இப்படி இந்திய பிரதமர் இப்படி பேசினா என்ன ஆகுது? நம்ம எப்படி நியாயம் கிடைக்கும் நம்ம தமிழர்களுக்கு? அது இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது போனால் இந்த பூத் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து 3 பில்டிங் 50 அடி தள்ளி நிற்கி. இன்னைக்கு 12வது நாள் இன்னும் என்னை கண்டுபிடிக்க முடியல. தினமும் அந்த பிஎல்ஓ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்களும் வர்றவங்க எங்கே இருக்கேன்னு கேட்டால் அங்கே இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த பிஎல்ஓ பார்க்க முடியல, ஃபார்ம் வாங்க முடியல. சென்ற வாரம் மதுரையில் கூட ஒரு மீட்டிங் நடந்தது. அப்புறம் மீனவர் சார்பாக ஒருத்தர் பேசுகிறார். அது மீன் பிடிக்க போனால் 60 நாள் ஆகும், அதுக்குள்ள அந்த ஃபார்ம் எப்படி கொடுக்குறதுன்னு. இங்கே இருந்தவங்களுக்கே ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது. அது எப்போ ஃபில்அப் பண்ணி கொடுக்குறது, நம்ம ஓட்டு வரணுமா இல்லையா, எல்லாம் மேலே யாருக்காவது திரும்பி கொடுக்க நமக்கு தெரியாது. ஓட்டு ஒரு காசு நான் சொன்னார், ஓட்டு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் இருக்கும். நம்ம பேர் விட்டு போனால் அடுத்து கலெக்டர் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்.
அவர் இப்பவுமே ஒன்றும் பண்ண முடியல. நான் அடுத்து எப்படி அது தோட்ட உரிமை கொடுக்க போறாரு. அதை விட்டா மாநில தேர்தல் ஆணையம் அவர் போனா நம்ம தமிழகம் அவர் எப்படி கொடுக்க போறாரு. அதுக்கடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் டெல்லிக்கு போகணும். அது வந்து 18 நாள் தான் இருக்கு. எப்படி பண்ண போறோம்னு இந்த ஃபார்ம் எடுத்தா இதுவரைக்கும் பேராசிரியர் 36 வருஷம் பிரளயத்தை வேலை பார்த்து மாணவர்கள் மிரட்டிட்டு இருப்போம். கேள்வி நிறைய கேட்டு பதில் போக கேட்டுட்டு இருப்போம். இப்போ 12 நாள் மக்கள் பண்ணி சொல்ல பண்ணுறதுக்கு ஆன்சரோட ரெடியாக இருக்கும். ஆனால் கொஸ்டின் போது எனக்கு வினாத்தாலாம் கிடைக்க மாட்டேங்குது. வேணாவும் படித்து எப்படி ஃபில்லப் பண்ணால் என்னன்னு மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சார்ந்து வச்சு நம்ம சாரையே பேராசிரியரே படி வாங்கிட்டாங்க. இது எப்படி ஃபில்லப் பண்ணு பூத்தில் போனால் அவங்க கன்ஃபியூஷனாக இருக்காங்க. 1 3 ஃபில்லப் பண்ணுங்க இல்லை வேணும் மட்டும் ஃபில்லப் பண்ண அப்படிங்க. இவ்வளோ இது கொடுத்து என்ன பிரயோஜனம்? சாதாரண மக்களுக்கு போய் சேரவே இல்லை. எப்படி ஃபில்லப் பண்ண என்னன்னு 50 அடி தள்ளி நிற்கிற ஒரு பேராசிரியர் வீட்டம்மா தொழில் நடத்துறாங்க. 4 வருஷம் 5000 குழு வச்சுட்டு இருக்காங்க. நான் தேசத்துக்கு போனோம்னா அவங்க வீடு எதுக்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸ்கூலுக்கு பின்னால 50 அடி கூட கிடையாது. இது எப்படி மக்களை போய் ரீச் ஆக போகுது? உண்மையிலே நம்ம தேர்தல் ஆணையம் நம்ம பழி வாங்கிட்டு இருக்குது. ஏற்கனவே எஸ்ஐஆர் இருந்ததே பேர் புதுசா அப்படிங்க. 2002 எஸ்ஐஆர் இருந்தது. யாரும் இறந்தவங்க நீக்கிறதும் புதுசா பதினோ சேர்க்கிறதும் எஸ்ஐஆர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க ஒட்டுமொத்தம் எல்லாத்தையும் நீக்கிடுச்சு. எல்லாரும் போய் கொடுத்து இந்த சேப்பான்ல இல்லையான்னு தெரிய மாட்டேன். போன வாரம் கூட அனைத்து கட்சி மீட் நடந்தாலும் ஒருத்தர் சொன்னார் எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்க்ளூஷன் ரிஜெக்ஷன். எந்தெந்த தொகுதியில யார் சேர்க்கணும் யார் நீக்கணும் அது 10 வருஷமா ஜோரா நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த இடத்துல நமக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அவங்க நீக்கணும் அழிஞ்சிச்சு. இந்த பாசிச அரசு ரொம்ப கவனமா பண்ணி இந்த ஏரியாவில் ஓட்டு வர நம்மளால எவ்வளவு காலி பண்ணணும். எந்த இடத்துல ஓட்டை புரிஞ்சு கள்ள ஓட்டெல்லாம் கொண்டு நம்ம போட வைக்கணும். இதை 10 வருஷம் நம்ம ஒரு 6 மாசம் வேலை செய்யணும். அவங்க 10 வருஷமா தேர்தலோட கள்ள கூட்டணி கிடையாது, நேரடி கூட்டணி. நேரடியாக கூட்டணி வச்சு எப்படி காலி பண்ணி தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது இருக்கிற 7 கோடி வாக்காளர்கள் வெளியே போய் சொல்லியாச்சு. இந்த 18 நாள் இருக்கு. 18 நாள் எப்படி உள்ள கொண்டு வர முடியும்? இது பெரும் சோதனை. அதனால நம்ம எல்லாரும் மக்கள்கிட்ட எப்படி திங்கட்கிழமை படப்பள்ளி ரவுண்டான 4 மணிக்கு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோமோ அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் நடத்தினா தான் மக்கள் இந்த 18 நாளில் இதை அவங்க ஓட்டுறது இருக்கிற மாதிரி செய்ய முடியும். ரொம்ப ஓட்டு கிடைக்குமாங்க உத்தரவாதம் கிடையாது. திட்டமிட்டு சரி பண்ணி நீக்கிட்டாங்க. அப்போ நம்ம இதை மக்கள்கிட்ட கொண்டு சொல்லி எல்லாத்துக்கும் அது ஒரு பக்கம் வேண்டாம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. இந்த ஆர்ப்பாட்டத்தினால மக்களுக்கு கருத்து பேசுகிற கிடையினால தான் அவர் பண்ணுறோம். அதனால எல்லாரும் அதை கலந்துக்குவாங்க.